நமசிவாய. இன்றைய நாளிலே இந்த ரம்யமான ஒரு மயில் காட்சி அண்டு நந்தி காட்சி. இந்த இடம் ஒரு பேக்கரி என்று சொல்லுவோம் கன்னிவாடியிலே. அதுதான் இந்த காட்சி. ஒரு சாதாரண 10ஆம் நம்பர் பீடி என்று சொல்லுவோம். அதிலே அந்த நந்தி பகவான் எவ்வளவு ரம்யமாக இந்த சாக்கிலே காட்சியிருக்கார் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு மேலே இந்த ஒரு பாலித்தீன் ஒரு பண்ணு கவரு, அதுதான் அந்த மயில் காட்சி. அதுவும் ரம்யமான காட்சி. அரசு பேக்கரிக்கு அரசு ப்ரெட்டை காமிக்கிறோம். என் மாமனையும் காமிப்போம். ஒளியாக வாழ்க்கையில் ஒளி தெரியட்டார். இவர் பேர் ஒளி. இவர் கடையில் இல்லாவிட்டால் எல்லாரும் ஒளி எங்கே ஒளி எங்கேன்னு கேட்பார்கள். அவ்வளவு மனதிலே ஒரு அனைத்து மதம் பார்க்காமல் முகம் சுளிக்காமல் அவருடைய பணிகளை சிறப்பாக செய்வார். அவர் டீயும் அவ்வளோ அருமையாக இருக்கும். வெளியூரிலிருந்து வருபவர்களெல்லாம் ஒளி இல்லையா என்று கேட்பார்கள். நம்முடைய மதம் சார்பாக அல்லாத அனைத்து அன்பர்களும் இதை கேட்பார்கள். சித்தர்கள் ஆசியோடு அவர்களுக்கு அவ்வளோ முகம் சுளிக்காமல் யார் எப்படி வருவார்களோ, ஒரு சுகர் பேஷண்ட் வந்தால் அவர்களுக்கு ஒரு தடவை பார்த்து விட்டால் போதும், அவருக்கு சர்க்கரை போடுவதும் போடாததும் அவருக்கு தெரிந்துவிடும். அவ்வளவு கூட்டங்கள் வந்தாலும் இவருக்கு சர்க்கரை பிடிக்காது, இவர் இதுதான் சாப்பிடுவார் என்று தெரியும். அவர் பேர் காதர் ஒளி. அதனாலே இந்த நேரத்திலே உலகம் முழுவதும் இதை பார்க்க வேண்டும். நல்லதே நடக்கும். நமசிவாய.